Praise the Lord. கர்த்தராக இருக்கிற தேவன் நல்லவர், நன்மையை செய்வார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் கை கொடுங்க. நான் சொன்னது சொல்லுங்க. உன் பார்க்கிலும் நான் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டேன். காரணம், உன் பார்க்கிலும் அதிகமாக கிருபை 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 என்று மாத்திரமே நான் சொல்லி வாழ விரும்புகிறேன். ஆமென். ஆசீர்வதித்து உட்காருங்கள். ஆமென். லவ் யூ so much. ஆமென். Praise the Lord. Good morning. God morning. God blessed morning. Amen. ராஜம்மா நல்லா இருக்கிறீர்களா? நல்லா இருக்கீங்களா ராஜம்மா? நல்லா இருக்கீங்களா? ஓகே, குட். ஆமென். கர்த்தராக இருக்கிற தேவன் நல்லவர். இன்றைய தினம் நம்மோட தேவன் பேச போகிற காரியம், ஆண்டவர் ஒருவரே நமக்கு போதுமானவர். ஆமென். ஆண்டவர் ஒருவரே நமக்கு போதுமானவர். God is sufficient for all of us. God is sufficient for all of us. தேவன் மாத்திரமே நமக்கு போதுமானவர். ஆமென். எத்தனை பேர் என்னோட உத்தியோகம் பார்க்கலும், வியாபாரம் பார்க்கலும், தொழில் பார்க்கலும், விவசாயம் பார்க்கலும், ஊழியம் பார்க்கலும் ஆண்டவர் ஒருவரே எனக்கு போதுமானவர் சொல்லுகிறவர்கள் கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஆமென். ஆண்டவராக இருக்கிற தேவன் நம்ம எல்லாரையுமே இன்றைய தினம் நம்மோட பேசுவார். அவர் நம்மை ஆசீர்வாதத்தில் நடத்துவார். ஆமென். கர்த்தர் ஒருவரே போதுமானவர். எழுத்துக்கொள்ளும், ஆவி உயிர்ப்பிக்கும். ஆனால் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மாத்திரமே போதுமனு சொல்லும் போது நம்ம உயர்ந்தவர்களாக வாழப்போகிறோம். அதுதான் எழுத்துக்கொள்ளும், ஆவி உயிர்ப்பிக்கும். அதனால் ஆண்டவர் ஒருவரே உங்களை உயிர்ப்பிக்க வல்லவர். ஆமென் சொன்னவர்கள் பாக்கியவான்கள். ரெண்டாவது டைம் நான் பார்த்தா சொல்லலாம்னு நினைக்கிறவர்கள் இன்னும் பாக்கியவான்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். லவ் யூ ஆல். இதுக்கு மூலாதார வசனமாக 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான மகனே, மகளே, ஆண்டவராக இருக்கிற தேவன் மாத்திரமே போதுமானவர். அந்த நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் ஆழமாக வரணும். நீங்கள் என்னுடைய கணவன் மாறலாம், என்னுடைய மனைவி மாறலாம், என்னுடைய பிள்ளைகள் மாறலாம், என்னுடைய பொருளாதாரம் மாறலாம். இதெல்லாம் சொல்கிறத நிறுத்தணும். இதெல்லாம் சொல்லுகிறது
நிறுத்த வேண்டும். ஆண்டவர் எனக்கு போதுமானவர் சொல்ல தொடங்கணும். ஆமென் சொன்னவர்கள் பாக்கியவான்கள். இரண்டாவது முறை சொல்லுகிறவர பாக்கியவதிகள். ஆமென். எழுத்துக்கொள்ளும், ஆவி உயிர்ப்பிக்கும். நீங்க கேட்க போகிற வார்த்தை பரிசுத்த வேதாகமம். முதலாவது நம்ம எல்லாருடைய நம்பிக்கை, எனக்கு பைபிள்ல சொன்ன வார்த்தை போதும். ஆமென். பைபிள்ல சொன்ன வார்த்தை எனக்கு போதும். பைபிள் எனக்கு போதும். அதுதான் நம்ம நம்பிக்கை. 2 தீமோத்தி 3வது அதிகாரம் 16-17 வசனங்களில், உங்க கையில இருக்கிற பரிசுத்த வேதாகமம் ஆவி ஜீவனும் நிறந்த புஸ்தகம். யோவான் 6:63. அதனால்தான் 2 தீமோத்தி 3:16 சொல்லப்படுகிறது, பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட எல்லா காரியங்கள் பரிசுத்தவான்களால் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு நம்ம வாழ்க்கையை நடப்பிக்கிறதுக்கும் நமக்கு சகல காரியங்களை போதிக்கிறதுக்கும் நம்ம செய்த தவறுகளை சரிப்படுத்திக் கொள்வதற்கும் நம்மை தேவனுடைய நல்ல உபதேசங்களுக்குள்ள நம்மை நடப்பிக்கிறதுக்கும் நமக்கு மேன்மை கொண்டு வரதுக்கும் ஆண்டவராக இருக்கிற தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த உங்க கையில் இருக்கிற பைபிள் போதும் என்று சொல்லுகிறவர்கள் பைபிள் மேலே தூக்கி, எனக்கு இந்த பைபிள் போதும் சொல்லுங்க. பைபிள் கொண்டு வராதவர்களுக்கு நான் பைபிள் வாங்கி தருவேன். ஆமென். அடுத்த வாரம் பைபிள் இல்லாதவர்கள் பேர் கொடுத்துட்டு போங்க, உங்களுக்கு பைபிள் வரும். ஆமென். ஹல்லேலூயா. பைபிளில் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை நமக்கு போதும். அதுதான் நீங்கள் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம இன்றைய காலை தினத்தில் நம்ம நம்ப வேண்டிய நம்பிக்கை. பைபிள் இல்லாமல், தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நீங்கள் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் கஷ்டப்பட்டே இருக்கணும். நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஆனால் ஆண்டவருடைய வேதாகமத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு பதில் எழுதப்பட்டது. அதனால் பைபிள் இருந்தால் பத்தாது, பைபிள் வாசிக்கணும். வேதாகம வசனத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். அந்த வசனம் நம்மகிட்ட இருக்கும்போது எல்லா காரியங்கள் நமக்கு போதுமாக இருக்கிறது. முதலாவது அந்த நம்பிக்கை தேவனாக இருக்கிற கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை தருவாரா? ஆமென். அதனால் இன்றைய தினம் ஆண்டவர் இடத்துல சொல்லணும், தேவனே வார்த்தை வரும்போது வார்த்தை நான் உட்கொண்ட விரும்புகிறேன். அது தேனிலும் தேனிலும் மதுரமாக இருக்கிறது. எரேமியா 15:16, சங்கீதம் 19:10-11. அதனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வரும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை கட்ட விரும்புகிறார். நீங்கள் எப்படி கீழே விழுந்திருந்தாலும் உன்னை உயிர்ப்பிக்கிறது உன்னுடைய கையில் இருக்கிற பைபிளின் வசனம். நீ மண்ணில் இருந்தாலும் உன்னை உயிர்ப்பித்து ராஜாக்களோட பிரபுக்களோட அமர வைக்கிறது உங்கள் கையில் இருக்கிற பைபிள் என்று நீ நம்ப வேண்டும். 119 சங்கீதம் 25, 113 சங்கீதம் 7-8 வசனங்கள் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் எதை குறித்து இன்றைய தினம் முதல் கவலைப்படக்கூடாது. வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி ஆண்டவர் என்னை நடத்த போகிறார். எத்தனோ பேர் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் நல்ல இருப்பாய்,
அன்று உங்களுக்கு 100 முறை சொல்லியிருக்கலாம். 100 முறை மக்கள் உங்களை நல்லிருப்பாய்ன்னு சொன்னாலும் நீங்கள் நல்லில்லை. ஆனால் பைபிள் வசனம் ஒரு தரம் உங்களிடத்தில் நீங்கள் நல்லிருப்பாய் என்று சொன்னால் நீங்கள் 1000 தரம் நல்லிருப்பாய். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலோ நம்பணும். காரணம், அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொன்னார், மார்க்கு 13:31, மத்தேயு 24:35, வானமோ பூமியோ ஒளிந்து போனாலும் என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒழியாது. அதனால நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பேசுவார். அந்த வார்த்தை நான் உட்கொண்டுவேன். அது என்னுடைய ஹிருதயத்தை களிப்பை கொண்டு வருகிறது. நான் சந்தோஷமாக ஆலயத்திலிருந்து வீட்டுக்கு கடந்து போக போகிறேன். என்னுடைய வாழ்க்கையை தேவனாக இருக்கிற கர்த்தர் அவருடைய வார்த்தையினால் ஆசீர்வதிக்க போகிறார். அதனால தான் எனக்கும் அந்த பைபிள் மாத்திரம் போதுமாக இருக்கிறது. சொல்லுகிறவர்கள் ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமாக சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவராக இருக்கிற தேவனை நம்ம நம்பி வாழ்கிற காலத்தில் எந்த காரியத்துக்கும் நம்ம ஓட்ட பந்தயத்தில் ஓட தேவையில்லை. முதலாவது காலையில் எழும்பினது அவருடைய வார்த்தையை நினைத்து எழும்ப வேண்டும். நம்ம தூங்கும் போது அவருடைய வார்த்தையை நினைத்து தூங்க வேண்டும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை வேதாகமம் உங்களை வழி நடத்துகிறது. நீங்கள் தினந்தோறும் காண்பீர்கள். நான் தினந்தோறும் காலையில் எழும்புவ சொல்லுவேன், 143 சங்கீதம் 8 தேவனே, இந்த அதிகாலையில் உமது கிருபையின் வார்த்தை எனக்கு கேட்க செய்யும். ஆமென். அதே தேவன் உங்களோட பேசுவார். அதே கிருபையின் வார்த்தை உங்கள் வாழ்க்கை உங்கள் ஜீவனத்தை கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவராக இருக்கிற தேவன் சர்வ சிருஷ்டி ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்வார், எப்படி எனக்கு உதவி செய்வார்? ஆண்டவர் சர்வ சிருஷ்டி அப்படி காத்து கொள்ளுகிற சிருஷ்டியை ஒரு நாள் கூட ஆண்டவர் வாயில்லாத மிருகங்களையோ பறவைகளையோ பசி பட்னியாக இருக்கும்படி ஆண்டவரை செய்யவில்லை. அவரிடத்துல யார் வருகிறார்களோ அத்தனை பேருடைய வாயும் அவர் நன்மையால் திருப்தியாக்கி, தினந்தோறும் முதிர்ந்த வயதில் கூட உங்கள் வாயை நன்மையால் திருப்தியாக்கி உன்னுடைய பலத்தை புதுதாக்கி ஆண்டவர் உன்னை உயர்ந்தவனாக மேலே இடங்களுக்கு போகும்படி கழுகின் சட்டைகள் புதுப்பிக்கிறது போல உன்னுடைய வாழ்க்கையை புதுப்பித்து அனுப்ப போகிற ஒரு நேரத்துக்கு நம்ம வந்தோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 103 சங்கீதம் 5, அவர் நம்ம வாயை நன்மையால் திருப்தி ஆக்குவார் என்றால், வார்த்தை வரும்போதெல்லாம் நல்லது வரும்போதெல்லாம் ஆமென் என்று நீங்கள் சொல்லும் போது உங்கள் வாயை ஆண்டவர் நிரப்புவார். நீங்கள் ஆமெனே சொல்கிறது உங்கள் பாட்டில் சொன்னாதான் நீங்கள் வாயை திறந்தால் அற்புதத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் ஏசாயா 40வது அதிகாரம் 10-11 ஆண்டவராக இருக்கிற தேவன் சொல்லுகிறார், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் ஆண்டவருடைய வேதாகமத்தை நம்பும் போது ஆட்டுக்குட்டிகளை போல் நம்மை அவருடைய தோளின் மேல் அமர வைத்து தேவனாக இருக்கிற கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு செல்ல வல்லவர். சின்ன வயதில் நீங்கள் பைபிளை சுமந்தால் முதிர்ந்த வயதில் கர்த்தர் தம்முடைய மார்பில் உன்னை சுமந்து கொண்டு செல்ல வல்லவர். அதை நம்பினவர்கள் ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம வாழ்க்கையில் தேவன் போதுமானவர். போதுமானவர்.
இன்றைய தினம் உங்கள் டைரியில் எழுதி கொள்ளலாம். பைபிள் எனக்கு போதுமானதென்று நீங்கள் சொன்னால் அந்த பைபிளின் படி உன்னுடைய வாழ்க்கை நடத்துகிற நல்ல மேய்ப்பர் சொல்லுகிறார், நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீர்கள். 23வது சங்கீதம் 1. அதே தேவன் சொல்லுகிறார், நான் சொன்ன வார்த்தையின்படி நீ நடக்க நிர்ணயம் செய்தனால நீ ஜீவித்த நாட்கள் எல்லாம் என்னுடைய கிருபை என்னுடைய நன்மை மாத்திரமே உன்னை பின்தொடரும். ஜீவித்த நாட்கள் எல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் இருப்பேன், ஆண்டவருடைய சந்நிதியில் இருப்பேன் என்று விருப்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு உருவாக்குவாரா? ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் எழுதினான். 145வது சங்கீதம் 15, 16 வசனங்களை அவர் எழுதும் போது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய கண்கள் தேவனாக இருக்கிற கர்த்தரை கண்ணோக்கி பார்க்கிறதன்று. சகல அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன் நமது கண்கள் அவரை கண்ணோக்கி பார்க்கணும் என்று விரும்புகிறார். ஒரு வேலைக்காரன் எஜமானுடைய கைகளை நோக்கி பார்க்கறது போல, ஒரு வேலைக்காரி எஜமாட்டியோட கைகளை நோக்கி பார்க்கறது போல, அந்த ஆண்டவராக இருக்கிற தேவனை நம்ம கண்ணோக்கி பார்த்து நடக்கிற காலத்தில் பைபிளின் வார்த்தை உன்னை ஜீவித்த நாட்கள் எல்லாம் போஷி தருளும் என்றும் 123வது சங்கீதம் 1 முதல் 3 வசனத்தில் நீங்கள் அறைய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவராக இருக்கிற தேவன் இந்த காலை வேளையில் நம்ம எல்லாரோட தீர்மானம், எனக்கு பைபிள் போதும். என்ன கல்பனை, பைபிள் போதுமா? தலாடுறதை பார்த்தா இப்போ வாயை திறந்ததை பார்க்குறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராக இருக்கிற தேவன் நம்ம எல்லாரோடைய வாழ்க்கையிலோ தீர்மானம். நீங்கள் ஏதோ கஷ்டப்படுற நாளோ ஓடுற நாள் அல்ல, ஒரு வசனம் நம்ம வாழ்க்கையில் கேட்கும்போது அந்த வசனம் உன்னை உயிர்ப்பிக்கணும், உங்கள் வாழ்க்கையை நடப்பிக்கணும். ஆண்டவருடைய கரம் அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இறங்கி வரணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம எல்லாருடைய கண் ஆண்டவருடைய கை, ஆண்டவருடைய முகத்தை தேடி பார்க்கணும். பைபிள் தான் முதலாவது தேடணும். google.com அல்ல, yahoo.com அல்ல, இன்னும் nonsense.com நான் ஒரு தொடங்கலாம் நினைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரோடைய வாழ்க்கையும் இந்த நான்சென்ஸ் பார்த்து பார்த்து மக்கள் கெட்டி போகிறார்கள். ஆண்டவராக இருக்கிற தேவன் அவருடைய வார்த்தையினால், ஜீவனுள்ள வார்த்தையினால், வேதாகமத்தில் எல்லாம் எத்தனோ பேர் சொல்லலாம். ஷேக்ஸ்பியர் போன்றவர்கள், வேர்ட்ஸ்வர்த், பிபி ஷெல்லி, கீட்ஸ் நிறைய புஸ்தகங்களை எழுதினார்கள். கோட்டிக்கணக்கில் புஸ்தகங்கள் விற்கப்பட்டது. ஆனால் எந்த புஸ்தகத்திலும் கோட்டிக்கணக்கில் விற்கப்பட்டனால ஜீவமும் ஆவி இல்லை. உங்கள் கையில் இருக்கிற பைபிள் ஜீவம் உள்ளது. உங்கள் கையில் இருக்கிற பைபிள் ஆவி உள்ளது. அந்த வார்த்தை மாத்திரமே நீங்கள் நம்பியிருக்கிற காலத்தில் உங்கள் மேலே எப்போவுமே கிருபை உன்னை தொடர்ந்து ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உன்னை நடத்தும் என்றும் 2 பேதுரு 1:3 சொல்லப்படுகிறது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஜீவித்த நாட்கள் எல்லாம் ஒரு குறைபாடு வராதென்றும் இன்றைய தினம் உங்கள் டைரியில் எழுது. ஆமென், ஹல்லேலூயா. 2வது மிக முக்கியமானது, ஆண்டவருடைய கிருபை போதுமாக இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை போதுமாக இருக்கிறது. வேதாகமத்தில் அப்போஸ்தலர் பவுல் என்ற பக்தன் 3 தரம் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, எனக்கு சாத்தானால நிறைய தொந்தரவுகள் வருகிறது, நிறைய பிரச்சனை வருகிறது.
என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு முள்ளாக மாறி போனது. எங்கே போனால் இந்த பிரச்சனை தேர மாட்டேங்க. இந்த முல்லை நீக்கி போடணும் அன்று ஆண்டவர் இடத்துல மன்றாடினார். தேவனாக இருக்கிற கர்த்தர் அருள்நாதர் இயேசு பவுல பக்தனுக்கு பிரத்யட்சமானார். அவர் சொன்னார், 2 கொரிந்தி 12வது அதிகாரம் 9-10 வசனங்கள் அவர் சொன்னார். பவுல், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற முள்ளு நீக்கப்படுறதுக்காக நீ ஜெபம் பண்ண தேவையில்லை. என்னுடைய கிருபை உன்னுடைய வாழ்க்கையிலோ போதும் என்று முதலாவது நீ எண்ணுவாயா. என்னுடைய கிருபை போதும் என்று முதலாவதாக நீ எண்ணுவாயாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் நாம் இன்றைய தினம் இப்படி இருக்கிறோம் என்றால் ஆண்டவருடைய கிருபை என்று சொல்லி நம்ம வாழ வேண்டும். என்னை தேவன் இன்றைய தினம் இப்படி வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவருடைய சுத்த கிருபை என்று நம்ம சொல்லி வாழ வேண்டும். தகுதியற்ற என்னை தேவன் தகுதிப்படுத்தினார் என்று சொல்லி நீங்கள் வாழ வேண்டும். 2 கொரிந்தி 12:10, 1 கொரிந்தி 15:10. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி இந்த காலை வேளையில் உங்கள் ஹிருதய பலகை மேலே எழுதிக்கோ, உங்கள் புஸ்தகத்தில் எழுதிக்கோ. ஆண்டவரே, எனக்கு எந்த தகுதி இல்லை. ஆண்டவர் உன்னை அவருடைய கிருபையினால் தகுதியற்ற உங்களையும் என்னையும் ஆண்டவரை தெரிந்து கொண்டார் என்று நீ மறக்கக்கூடாது. நிறைய முறை மக்கள், நான் ஏதோ படிச்சிருக்கிறேன், நிறைய பேர் நிறைய தியாலஜி டிகிரிஸ் படிச்சிருக்கிறேன், நிறைய டாக்டரேட்டுகள் வச்சிருக்கிறாங்க. நிறைய பாஸ்டர்ஸ் நீங்கள் பார்த்தோன்னா அவங்க SSLC கூட படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பைபிளில் டாக்டரேட் நிறைய கொடுக்குறாங்க. அந்த பைபிள் டாக்டரேட்ஸ் உலகத்தின் கனத்துக்கு தவிர அந்த டாக்டரேட் சர்டிஃபிகேட்னால நீங்கள் காலையிலோ உங்கள் நாவு செய்வது கூட டங் கிளீனர் மாதிரி கூட அது பிரயோஜனம் இல்லை. கிருபை மாத்திரமே உன்னுடைய வாழ்க்கையை கட்டும் என்று நீங்கள் நம்பணும். ஆமென். உனக்கு இருக்கிற தகுதோ டிகிரிகள் உன்னை நிற்க வைக்காது. நான் எத்தனோ படிச்சிருக்கிற பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்மார்ட்டர் டிகிரி, இன்னைக்கு அதெல்லாம் குப்பை தூசி என்று எண்ணுகிறேன். அவருடைய கிருபை இருந்தால் எனக்கு போதும் என்று சொல்லுகிற ஒரு மனிதனாக நான் மாறினேன். உங்கள் வாழ்க்கை தேவன் அப்படிதான் இந்த காலை வேளையிலோ மாற்றி உங்கள் வாழ்க்கை கட்ட போகிறார். அவருடைய கிருபை போதும், கிருபை போதும், கிருபை போதும் என்று சொல்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், பிரிய மகனே மகளே, நீ பலவானாய் இருக்கிறபடினால் நான் உன்னை அழைக்கவில்லை. நீ நிறைய டிகிரி படித்து ஞானம் உள்ளவனாய் இருக்கிறபடினால் உம்மை நான் அழைக்கவில்லை. நீ பணக்காரனா கோட்டீஸ்வரனா இருக்கிறபடினால் நான் உன்னை அழைக்கவில்லை. 1 கொரிந்தி 1:26-29 வசனங்களில் பவுல் பக்தன் சொல்லுகிறார், ஆண்டவராக இருக்கிற தேவன் இந்த உலகத்தில் யாரை அழைத்து தெரிந்து கொண்டார்? பைத்தியமானவர்களை, படிப்பில்லாதவர்களை, பாமர மக்களை, பைபிள் மாத்திரமே போதும் என்று சொல்லுகிறவர்களை, அநேக ஞானவான்களை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. உலகத்திலோ பைத்தியமாக இருக்கிறவர்கள் தேவன் தெரிந்து கொண்டார். ஏராளமான பலவான்களை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் பலவீனர்களை தெரிந்து கொண்டார். ஆமென். நான் ஜாவலின் த்ரோలో ఇండియా శ్రీలంక మీట్లో సిల్వర్ మెడల్ వాంగిన. நம்ம ఇండియా సార్బిలో 2nd ప్రైజ్. ஹேமர் த்ரோలో ஆந்திரா யூனிவர்சிட்டியிலோ இரும்பு குண்டு செயினோட வீசுகிறதில் 5 வருஷம் நான் தான் சாம்பியன். கபடி இன்டர் யூனிவர்சிட்டி சாம்பியன். அதனால ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ள, நான் பலவீனமாக்கப்பட்ட பின்பு ஆண்டவர் என்னை தம்முடைய ஆவிக்குள்ள பலவானாக்கி
நான் கேட்கறதை பார்க்கிலும் நான் நினைவு கொள்கிற பார்க்கிலும் அதிகமான கிருபையின் பலத்தை தந்து என்னை தெரிந்து கொண்டார் என்றும் நான் சொல்றதுக்கு நான் வெட்கப்படவில்லை. ஆமென். எபேசியர் 3:16-20-21. ஆண்டவர் ஏராளமான ஐஸ்வர்யவான்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் அசதி செய்யப்பட்டவர்களை, சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். அதுதான் கிருபை. நம்பினவர்கள் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஏதோ சபைக்கு போற நாள் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளல. ஆண்டவர் முன்னாடி அவருடைய கிருபை நம்ம தொடும்போதும் நம்ம வாழ்க்கையில் அவர் முன்னாடி முழங்கால் படியிட்டு தேவனாக இருக்கிற கர்த்தாவே, நான் இன்றைய தினம் இப்படி இருக்கிறேன் என்றால் தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தின கிருபை என்றும் உன்னுடைய பலவீனத்தை நீ அறையும் போது ஆண்டவரை இன்னும் உன்னை உயர்ந்தவனாக மாற்றுவார். பேதுருடைய வாழ்க்கையில் இயேசுநாதர் செய்த அற்புதத்தால் அவருக்கு இருக்கிறது ஒரு படகை, 2 படகை நிறைவாக தேவன் அற்புதத்தை செய்யும் போது பேதுரு இயேசு கிறிஸ்து முன்னாடி முழங்கால் படியிட்டு தேவனாக இருக்கிற கர்த்தாவே, நான் தகுதியற்றவன், நான் பாவி, நான் எந்த தகுதியில்லை இந்த அற்புதத்துக்கு, என்னை விட்டு போகணும் என்று தாழ்மையடைந்தான். லூக்கா 5:8. ஏசாயா என்ற தீர்க்கதரிசி கர்த்தரே அவரோட பேசுகிற ஒரு மனிதனாக இருந்தும் கர்த்தரோட உண்மையுள்ள பரிசுத்தமுள்ள மகிமை காணும் போது, தேவனே நான் ஹதமாக்கப்பட்டேன், அசுத்தமுள்ள நாவுள்ளவன், அசுத்தமுள்ள மனிதர்கள் பேசின வார்த்தை நான் அப்படியே பேசி நானும் அசுத்தமாக்கப்பட்டேன். என்றைய தினம் தேவன முன்பாக தாழ்மடைந்தானோ பரலோக சத்தத்தை கேட்டார். என்னுடைய குமாரன் கிறிஸ்துவை நிமித்தம் யாரை அனுப்புவேன்னு சொல்லும் போது கர்த்தாவினை அனுப்பும் என்று சொன்னார். தாழ்மை. ஆமென். ஏசாயா 6:1-8. ஆண்டவராக இருக்கிற தேவன் அந்த கிருபை உன்னை உயிர்ப்பிக்கும் என்று நம்பினவர்கள் கை உயர்த்து ஹல்லேலூயா சொல்லுங்க. கை உயர்த்து சொன்ன இப்படி கை சத்தி போச்சா? நல்லா உயர்த்துங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லா சொல்லுங்க. ஆமென். நிர்மலா சகோதரி சொல்றாங்க, அப்பா மாதிரி நானும் கை உயர்த்தி இருக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியலப்பா. அப்போ என்னுடைய கையெல்லாம் நீங்க பிடிங்க. மோசேவுடைய கை ஆரோன் பிடிச்சார். அதே கிருபை உங்களை மேல தேவன் கொடுப்பார். ஆமென். அதே கிருபை தருவார். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கிருபை உங்களை மேல தேவன் தரவல்லவர். சாலமன் பிரின்சஸ் முன்னாடி வந்து உட்காருங்க, லேட்டா வந்தா கூட பரவாயில்ல. ஆமென். ஆண்டவராக இருக்கிற தேவன் என் மேல இருக்கிற, அங்க பார்க்காதீங்க, என் மேல பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, பவுல் பக்தன் ஒரு வார்த்தை சொன்னார். பிலிப்பியர் 1:7 வாசிக்க கேளுங்கள். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்கள் ஆனதால் உங்களை கிருபையுள்ள தேவ மனிதனோட பங்குள்ளவர்களா நீங்க மாற. ஆமென். தேவ கிருபை என் மேல் இருந்தது. என் மேல எப்படி அந்த கிருபை வந்தது நான் கற்றுக்கொண்டேன். என்னோட ஆவிக்குரிய தகப்பன் டிஸ்காட் அவர்கள், அவருக்கு நான் சொல்லாம ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் அவர் உயிரோடு இருக்கிற வரை செய்யல. 92 வயசுல அவர் இறந்தார். அவருக்கு சொல்லாம ஒரு காரியம் கூட நான் மூடி மறந்து செய்யல. நான் எந்த மீட்டிங் போனாலும் அவரோட சொல்லுவேன். எனக்கு தொடர்ந்து ஜாம் பண்ணுவார்.
என்னுடைய வாழ்க்கையிலோ நான் ஜெபம் பண்ணுகிறதுனால கிருபை வரல, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கிருபையிலோ நாங்கள் பங்கு பெற்றுக்கொண்டனால் ஆண்டவர் என்னையும் ஆசீர்வதித்தார். அதே கிருபை தேவனாக இருக்கிற கர்த்தர் எனக்கும் தந்துள்ளார். அதே எனக்கு இருக்கிற கிருபை நீங்கள் பங்கு பெறும்போது உங்கள் வாழ்க்கை தேவன் அப்படிதான் மாற்றுவார். 2 கொரிந்தி 6:10 பவுல் சொல்லுகிறார், எந்த கிருபை ஒரு மனிதனை ஐஸ்வர்யவானாக்குமோ, பவுல் பக்தன் சொல்லுகிறார், நாங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக காணப்பட்டும் ஏராளமான மக்களை நாங்கள் ஐஸ்வர்யவானாக மாற்றோம். நான் எங்கே குரூசேடுகளுக்கு போனாலும் எங்கே போனாலும் ஒன்றுமில்லாத நிறைய பேரை ஆண்டவர் ஐஸ்வர்யவான்களாக மாற்றினார். அது எதில் வருகிறது? கிருபை. அது அவங்க என்னுடைய வாழ்க்கையில் என்ன பங்கு பெறுகிறார்கள்? என் மேல் இருக்கிற கிருபை அவர்கள் பங்கு பெறுகிறார்கள். நீங்கள் மூடி மரத்தை கொண்டு உங்கள் இஷ்டத்துக்கு போய் ஏதோ ஞாயிற்றுக்காலம் கிரைஸ்தவர்களாக வந்து ஆட்டுக்குட்டி போல தலை கொடுத்து ஒரு ஜாபம் பண்ணுங்கன்னு சொல்லுகிறதுல வராது. எந்த கிருபை தேவன் என்னுடைய வாழ்க்கையை நிரப்பினாரோ அந்த கிருபையிலோ பங்குதாராய் இருக்கிற மாட்டோம். நீங்கள் நம்புகிற காலத்தில் ஆண்டவர் அதே கிருபை உங்கள் வாழ்க்கையிலோ கேட்காமலே தருவார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக கிருபையுள்ள இயேசு கிறிஸ்து இல்லாமல் நான் வாழ முடியாதென்று நீ வைராக்கியமாக நீ ஜெபிக்கிற காலத்தில் ஆண்டவர் பூர்ண கிருபை உன் மேலே ஊற்ற வல்லவர். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் இயேசுவின் நாமம் எடுக்கக்கூடாது என்று எல்லாரும் மிரட்டுறார்கள். அவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி, தேவனாக இருக்கிற கர்த்தாவே உமது கரத்தை நீட்ட வேண்டும், உமது குமாரன் இயேசுவின் நாமம் எடுக்கப்படாத படிக்கு இவர்கள் எங்களை மிரட்டுகிறார்கள் என்றும் அவர்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த இடங்கள் அசைக்கப்பட்டது. அதுக்கு பின்பு எழுதப்பட்டது அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 29 முதல் 31 பூர்ண கிருபை அவர்கள் மேலே வந்து விட்டது. எல்லாரும் சொல்லுங்க, பூர்ண கிருபை, பூர்ண கிருபை, பூர்ண கிருபை ஆண்டவர் உங்களுக்கு இந்த காலை வேளையிலோ தர விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்கள், அல்ல சொல்லுங்கள். அதனால் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா முள்ளுகளை நீக்க வல்லமுள்ளது ஆண்டவருடைய சுத்த கிருபை என்றும் நம்பினவர்கள் ஆமென் சொல்லுங்கள். அதனால் ஆண்டவருடைய வார்த்தை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து பேசும்போது எல்லாரும் சொன்னார்கள், அவருடைய கிருபை நிறந்த வார்த்தைக்கு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்றும் லூக்கா 4:22 சொல்லப்படுகிறது. அந்த ஆச்சரியமுள்ள வார்த்தை என்ன? அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொன்னார். லூக்கா 4:18-19, ஏசாயா 61:1-2 அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொன்னார், கர்த்தருடைய கிருபையின் ஆவி என் மேலே இருக்கிறார், ஏழைகளுக்கு சுவிசேஷம் சொல்லும்படி. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆலயத்தில் அவருடைய கிருபையின் சுவிசேஷத்தால் இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் வார்த்தை கேட்குற மகனே மகளே, உங்கள் தலைமுறையாக உங்களுக்கு வந்திருக்கிற எல்லா சாப கேடானம், தரித்திரமங்கிற சாபம், கடன் தொல்லை என்ற சாபம் இன்றைய தினத்தோட அந்த முல்லை தேவனாக இருக்கிற கர்த்தர் நிர்மூலமாக்கி அவருடைய கிருபையினால உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக நடத்த போகிறார். ஆமென் சொல்லுங்கள், அல்லா சொல்லுங்கள். அதான் பவுல் சொன்னார், நான் என் மூலமா, என் மேல் இருக்கிற கிருபை மூலமா ஏராளமான மக்கள் ஐஸ்வர்யவானாக்கப்பட்டார். இந்த உலகத்தில் எத்தனோ நாடுகளிலோ இந்தியாவிலோ எத்தனோ பேர் கோட்டீஸ்வரர்களுக்காக தேவன் என் மூலமா தேவனை மாற்றினார். எதனால்? அவங்க மேலே இருக்கிற கிருபை. உங்கள் வாழ்க்கையிலோ அப்படிதான் ஆண்டவர் உங்களை மாற்ற வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஏழைகளுக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்களை ஐஸ்வர்யவானாக்கும்படி.
என்னுடைய கிருபையினால அவர்களை ஐஸ்வர்யவனாகும்படி, கிருபை பெருகும் போது அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்கள் 10 பேருக்கு கொடுக்கிற கைகளாக, அவர்களை மாற்றுகிற கரமாக, அவர்களை மேல் அந்த கிருபை நான் ஓற்ற போகிறேன் என்று 2 கொரிந்து 8:9, 2 கொரிந்து 9வது அதிகாரம் 8 முதல் 11 படி அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். பேசினவர்கள் ஆமென் சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள், ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொன்னார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படி. ஆண்டால் அர்த்தம் என்ன? நீங்க ஒரே வேளை ஒரே சுத்தடித்து அடிச்சன மாதிரி, நெசவாளன் மாதிரி 3 டைம் நெசவாளன் அடிக்கும் போது முதல் தரம் அந்த தரையில் உட்காந்து இதில் வந்த லாபம் எனக்கு, இதில் வந்த லாபம் என்னுடைய பொண்டாட்டிக்கு, இதில் வந்தது என்னுடைய பிள்ளைகளுக்கு. அதுதான் கட்டுண்ட வாழ்வு. உங்க வாழ்க்கை அப்படி இருக்கிறதுக்காக தேவன் கூப்பிடல. நீ SSLC படிச்சிருக்கிறாயோ, 5ஆம் கிளாஸ் கூட நீ படிக்கலையோ, நோ ப்ராப்ளம். ஆண்டவராக இருக்கிற தேவன் உன்னை, உன்னுடைய பிள்ளைகளை அவருடைய கிருபையினால அந்த கட்டுகள் இருந்து விடுதலையாக்க வல்லவர். கணபதி சபையில் ஒரு சகோதரனுக்கு படிப்பே தெரியாது, ஆனா உங்க பிள்ளை ₹1,00,000 சம்பளம் வாங்குற எனக்கு கணபதி சபையில் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குறது தான் ஆண்டவருடைய கிருபை. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. அதனால செஞ்ச காரியமே செஞ்சிட்டன்னா உனக்கு இருக்கிற முடியெல்லாம் போயிடும். டோன்ட் டூ ரொட்டீன். நீங்க இன்னைக்கு சாப்பிடுறத நாளைக்கு சாப்பிட்றீங்களா? இன்னைக்கு இட்லி சாப்பிட்டா நாளைக்கு தோசை சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். இல்லை அப்படியே கட்டுண்டவர்கள் இருக்கிறேன், நாளைக்கு மாவு சாப்பிட்றேன். உங்க இஷ்டம், எப்படி வாழ விரும்புகிறீர்கள்? கட்டுண்டவர்களா ஒரு ஆள் கூட இருக்கக்கூடாது. சிம்சோன் மாவாட்டுற வேலை செய்கிறான். அவருடைய கண்கள் எடுத்துட்டாங்க. மாவாட்டுறது என்னன்னா இப்படியே ரவுண்டா போய்கொண்டே இருக்கிற. ஆனா ஆண்டவர் முன்னாடி மனம் திரும்பும் போது தேவனாக இருக்கிற கர்த்தாவே என்னை நினைத்தள்ளும், என்னை நினைத்தள்ளும். அன்று இந்த கட்டு எனக்கு வேண்டான்னு சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை புதுப்பிக்கப்பட்டு அவர்கள் உயிரோட இருக்கிற காலங்கள் பார்க்கிலும் 20 ஆண்டு நியாயாதிபதியாக இருக்கிற காலம் பார்க்கிலும் ஒரே நாளில் அதிகமான மனிதர்களை, அதிகமான அரசர்களை, அதிகமான அரசர்களுடைய குடும்பங்களை, சத்துருக்களை மாண்டு போகும்படி செய்கிற வல்லமை தேவன் ஒரே நாளில் தந்துள்ளார். நியாயாதிபதிகள் 16:28. அதனால இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் வார்த்தை 50. நீ ஏதோ ஆம் என்று சொல்லி போகிறதுக்கல்ல, இன்றைய தினம் உன் மேல் இருக்கிற கட்டு அவிக்கப்படணும் என்று. நிறைய பேர் கட்டு அவிக்கிறதுக்கான்னு சொல்லி பாஸ்டர்ஸ் கிட்ட ஓடுற. அந்த கட்டு உடைக்கிறார் அந்த பாஸ்டர், அவருக்கு ₹500 கொடுக்குறமா. நான்சென்ஸ். அந்த பாஸ்டரே கட்டுல இருக்குந்தா உனக்கு கட்டு உடைக்கிறான். என்னடா சங்கீதா, தூக்கம் வருது கொஞ்சம், இப்படின்னு சொன்னா கூட நான் பார்த்தேன். ஆமேன், என்னுடைய கண்ணு கேமரா. ஆமேன், பிரைஸ் தி லார்ட். ஆமேன். அதனால நம்ம வாழ்க்கையிலோ அவங்க கட்டு உடைக்கிற, இவங்க கட்டு உடைக்கிற, ஆண்டவருடைய கிருபையின் வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில கட்டு உடைக்கும். அவங்க கட்டு உடைக்கிறான்னா எதுக்கு ஒன்று 10 பேருக்கிட்ட ₹500 வாங்குற? அந்த ₹5000 இல்லாம அவன் ஊழியம் செய்ய முடியாதா? யோசிங்க. அவன் மேல கட்டு இருக்கிறனால தான் கட்டுண்டவர்களை அவனை விடுதலையாக்க முடியாது. ஆண்டவருடைய கிருபை உன்னுடைய கட்டுகள் இருந்து, கயிறுகள் இருந்து இன்றைய தினம் உன்னை விடுதலையாக்க முடிய மாட்டேன். நீங்க நம்பிக்கையோட வாழுங்க. சிறையிலோ இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படி நான் வந்தேன் என்று சொன்னது கிருபையின் வார்த்தை. ஆமென். இன்றைய தினம் நீ சிறையிலோ காணப்பட்டாலும் நாள தினத்தில்
உன்னை தேவன் அரசர்களோட அமர வைக்கிற தெய்வம் என்றும் நீ அந்த நீதியை விடாம இருக்க வேண்டும் என்று தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். யோசேப்பு சிறையில் இருந்தான். சிறையிலிருந்து அரண்மனை கொண்டு போகப்படும் போது யாருக்குமே வராத தரிசனம் அர்த்தத்தை அவர் மூலமா சொல்லப்படும் போது அந்த அரசன் சொன்னார், இப்படிப்பட்ட ஞானம் உள்ளவனை நான் இந்த உலகத்தில் யாருக்குமே பார்க்கல. அதனால எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் இவனை நியமிக்கிறேன் என்று அந்த நாட்டு மேல நியமிக்கப்பட்டான். ஆதியாகமம் 41:38-39 அவர் மேல என்ன வந்த ஞானம். இப்ப எல்லாரும் என்னை பார்க்கணும். தூங்கிட்டான 1 மினிட்ல ஆண்டவர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதத்தை நீ இழந்து போறாய். பிரியமான மகனே மகளே, ஆண்டவர் உன்னை சிறையிலிருந்து விடுதலையாக்கி உன்னை வைபவமாக அரண்மனையிலோ உன்னை உட்கார வைக்கிறத நோக்கம் என்ன? ஆண்டவர் சொன்னார் ஜெகரியா 9:12 உங்க வாழ்க்கையில் எத்தனை கட்டுகள் இருந்தாலும் சிறையில் இருந்தும் தேவன் மேல நம்பிக்கை உடையவர்களே அரணுக்கு திரும்புங்கள். இன்றைய தினம் உங்க வாழ்க்கையில் இரட்டத்தனமான நன்மை செய்வேன். இரட்டத்தன நன்மை செப்டம்பர் 1ஆம் தேதி 2024 உன்னுடைய வாழ்க்கையிலோ செய்வேன் என்று தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். உன் மேலே இருக்கிற சிறை விடுதலையாக்கப்படும் போது உன்னை அரண்மனையிலோ கொண்டு போகிறார் அனுபவம் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஆண்டவராக இருக்கிற தேவன் அந்த கிருபை உன்னுடைய வாழ்க்கையிலோ இன்றைய தினம் சிறையிலிருந்து விடுதலையாக்குறது மாத்திரமல்ல, உன்னை அந்த கிருபை ஒரு அலங்காரமுள்ள மனிதனாக அலங்காரமுள்ள ஒரு மனுஷியாக இப்போ மாற்ற போகிறதே. ஆமென் சொல்லுங்கள், அல்லா சொல்லுங்கள். நீதிமொழிகள் 1:9 நீதிமொழிகள் 4:9 வாசி கேளுங்கள். மரிசியோடு மைக் சரியா வைங்க, அது ரொம்ப ரீசவுண்ட் வருது. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும் உன் கழுத்துக்கு சரபணியுமாயிருக்கும். திரும்பி அது மைக்கு ரீசவுண்ட் வருது, கரெக்டா வைங்க. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும் உன் கழுத்துக்கு சரபணியுமாயிருக்கும். ஆமென். கிருபை, ஆண்டவருடைய கிருபை அலங்காரமுள்ள ஒரு நகை, அலங்காரமுள்ள ஒரு ஆபரணம். ஆண்டவருடைய கிருபை அலங்காரமாக உங்க வாழ்க்கையை தேவன் மாற்றப் போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. 4வது அதிகாரம் 9 நீதிமொழிகள். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். ஆமென். கிருபை வரும்போது அலங்காரம், மகிமையுள்ள கிரீட்டம். யோசேப்போடைய வாழ்க்கையில் அந்த அரசனுடைய அடுத்த ஸ்தானத்திலோ அமர வைக்கும் போது அவர் கழுத்திலோ ஆபரணத்தை வைத்தார்கள், நல்ல வஸ்திரங்களை தந்தார்கள், நல்ல செருப்பை கொடுத்தார்கள், நல்ல ரதத்தை கொடுத்தார்கள். ஆண்டவராக இருக்கிற தேவனுடைய கிருபை உன்னை வீர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, உன்னை அலங்காரமுள்ள ஒரு மனிதனாக தேவன் உன்னை மாற்றப் போகிறார். ஆமென். நீங்கள் பியூட்டி பார்லருக்கு போய் எத்தனை நீங்கள் மேக்கப் பண்ணாலும் அடுத்த நாள் எல்லாம் மேக்கப் கழட்டணும். இல்லைன்னு உங்கள் கணவனே உன்னை பார்க்க மாட்டான். மேரேஜஸில் எல்லாரும் மேக்கப் போடுவா, நல்லதுதான் ஒரு நாளைக்கு. ஆனால் எப்பவும் உங்கள் மேல் இருக்க வேண்டியது ஆண்டவருடைய கிருபை. ஆமென். ஆண்டவருடைய கிருபை. ஆமென். ஆண்டவர் உங்க எல்லாருடைய வாழ்க்கையும் அந்த கிருபை உன்னை உயிர்ப்பிக்க போகிறது, சிறையிலிருந்து விடுதலையாக்க போறது. உன்னை மேன்மையுள்ளவனாக தேவனாக இருக்கிற கர்த்தர் நிலநிற்க செய்ய விரும்புகிறார். நம்பினவர்கள் ஆமென் சொல்லுங்கள், அல்ல சொல்லுங்கள். இப்போதான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருகிறோம்.
கிருபையுள்ள தேவன் உன்னை கிருபையிலோ கண்டுபிடிக்க வேண்டும். ஆமென். நோவா காலத்தில் மக்கள் எல்லாரும் மதுபானம் குடிக்கிறார்கள், விபச்சாரம் பண்ணுகிறார்கள், தங்களுடைய இஷ்டத்தின்படி வாழ்கிறார்கள். ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார்கள் அன்று. ஆதியாகமம் 6:7 சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த நேரத்தில் நோவா என்ற ஒரு மனிதன் ஆண்டவருடைய கண்களில் கிருபை பெற்றான். இன்றைய தினம் இந்த கர்மேல் பிரேட்டவல் அமர்ந்திருக்கிற அருமையான மகளே, உலகமெல்லாம் எப்படி போனாலும் கர்மேல் பிரேட்டவல் இருக்கிற நான் ஆண்டவருடைய பார்வையில் ஒரு நோவா போல் என்னுடைய குடும்பம் நானும் இன்றைய தினம் கிருபை ஆண்டவருடைய பார்வையில் பெறப்போகிற நம்பினவர்கள் ஆமென் சொல்லுங்கள், அல்லா சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த கிருபை வரும்போது அது தனித்து வராது. அந்த கிருபை வரும்போது அது பரலோக அனுபவத்தின் சந்தோஷம், சமாதானம், நீதி உடந்த தேவ ராஜ்யத்தின் நிச்சய ஜீவனத்தை உன்னுடைய வாழ்க்கையில் அந்த கிருபை கொண்டு வரும். அந்த கிருபை உன்னை கொண்டு வந்து அந்த கிருபை உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் தம்முடைய குமாரனாக இருக்கிற இயேசுவோட உன்னை உன்னதத்திலோ அமர வைக்கும்படி செய்கிறதா கிருபை. அந்த கிறிஸ்துவின் கிருபை மேல விசுவாசம் உள்ளவர்கள் நீங்கள் அப்படிதான் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். எபேசியர் 1:7, எபேசியர் 2வது அதிகாரம் 7-8 வேதம் கூறுகிறது. ஆனால் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த உயர்ந்த கிருபையின் காரணம், அருள்நாதர் இயேசோட அமரகிற காரணம், யெகோவா தேவன் அமர்ந்த சிங்காசனத்தின் பேர் நியாய தீர்ப்பு சிங்காசனம் அல்ல, கிருபையின் சிங்காசனம். ஏற்ற காலத்தில் உங்க வாழ்க்கையில் இன்றைய தினம் முதல் செப்டம்பர் 1 2024 முதல் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நன்மையான காரியங்கள், எப்படிப்பட்ட சகாயம் நீ பெற விரும்புகிறாயோ அவருடைய கிருபையின் சிங்காசனத்திலிருந்து தேவன் உனக்கு அருள போகிறார். நம்பினவர்கள் ஆமென் சொல்லுங்கள். எபிரேயர் 4வது அதிகாரம் 16 ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கிருபையின் சிங்காசனத்தை தேடி வந்திருக்கிற மானே மகளே, அந்த கிருபை நான் உனக்கு தரணும் என்றால் ஒரே ஒரு காரியம் நீ செய்யணும், தாழ்மையுள்ளவனா மாறணும். ஆண்டவர் சொன்னார் யாக்கோபு 4:6-7 பெருமையுள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்பேன், தாழ்மையுள்ளவனுக்கு என்னுடைய கிருபை அருளுவேன். ஆமென் சொல்லுங்கள், அல்லா சொல்லுங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை உன் மேல தேவன் ஊற்ற போகிறார். நீ தாழ்மை அடையும் போது, தாழ்மை என்பது என்ன பிரியமான மகனே மகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன்னை குறித்து நீ பிறக்கும் போதே என்னோட புத்தக சுருளில் நீ இப்படி நல்ல உயர்ந்தவனாக என்னோட குமாரன் இயேசு கிறிஸ்தோட உயர்ந்த ஸ்தானத்தில் நீ அமர வேண்டும் என்று என்னுடைய புத்தக சுருளில் உன்னை குறித்து நான் எழுதினேன் அல்லவா. எபேசியர் 1வது அதிகாரம் 3-4-5 139 சங்கீதம் 13-16. அதனால அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொன்னார், கிருபை நிறைந்த தேவகுமாரன் சொன்னார், தேவனே புத்தக சுருளில் என்னை குறித்து எந்த காரியம் எழுதப்பட்டதோ இதோ உந்த சித்தத்தை செய்யும்படி நான் வந்தேன் அன்று தாழ்மை அடைந்தார். எபிரேயர் 10வது அதிகாரம் 7-9 உங்களை குறித்து ஆண்டவர் என்ன எழுதினார், தாழ்மையாக இருந்து உயர்ந்தவனா என்னுடைய மகன் இயேசு கிறிஸ்தோட நீ வாழுவாயாக, உயர்ந்தவனா இருப்பாயாக. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து பிலிப்பர் 2வது அதிகாரம் 5-11 ஆண்டவராக இருக்கிற தேவன் சொல்லுகிறார், என்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து
என்னுடைய மார்பில் பரலோகத்தில் எனக்கு சமமாக இருந்தும் அவர் எனக்கு சமம் என்று எண்ணாமல் என்னுடைய சித்தம் நிறைவேற்றதுக்காக அடிமை ரூபத்தில் இந்த உலகத்துக்கு வந்து மரண பரியந்தரம், சிலுவ மரண பரியந்தரம் அவர் என்னோட சித்தத்தை செய்தபடினால எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு அருளினேன். எல்லா நாமங்களும் மேலான நாமம் தேவனாக இருக்கிற கர்த்தர் உன்னை ரட்சித்தது மாத்திரமல்ல, எல்லா நாமங்களும் மேலான நாமத்தை உனக்கு தர வல்லவர் அவரே என்று நம்பினவர்கள் ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் பாவப்பட்ட ஒரு ஸ்திரீ, எல்லாருனால பாவி என்று நிந்திக்கப்படுகிற ஸ்திரீ இயேசுவின் பாத தண்டைக்கு வந்து கண்ணீர் விட்டு தன்னுடைய புலம்புதல் கஷ்டத்தை கண்ணீர் ரூபத்தில் அவருடைய கால்களை பாதங்களை கழுவும் போது எல்லாரும் சொல்லுகிறார்கள், இந்த ஸ்ரீ பாவி. இயேசு கிறிஸ்து பரிசுத்தவானா இருந்தால், ஒரு தீர்க்கதரிசியா இருந்தால், இந்த பாவப்பட்ட ஸ்ரீ தொடர்றதுக்கு அப்படி எப்படி விடலாம்? அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே சொல்ல. அவர் சொன்னார், இந்த ஸ்ரீவோடைய கண்ணீர் எல்லா காரியங்களுக்கும் பதில். பிரியமான மானே மகளே, உன்னுடைய விசுவாசம் மலைகளை இந்த உலகத்தில் எல்லாமே செய்யலாம். மலைகள் குன்றுகள் எல்லாமே அசைக்கப்படும்படி உன்னுடைய விசுவாசம் செய்யலாம். ஆனா நீ விடுகிற கண்ணீரும் பரலோகத்தில் இருக்கிற தேவனை தம்முடைய கிருபையின் சிங்காசனத்திலிருந்து கீழே இறங்கி வந்து உனக்கு சகாயம் செய்யும்படி கிருபை தருகிறதா அந்த கண்ணீர் அன்று நீ அறையவாயாக. லூக்கா 7வது அதிகாரம் 37 முதல் 50 வசனங்கள். பிரியமான மானே மகளே, தாழ்மை அடையும் போது, கிருபை வரும்போது ஆண்டவர் நல்ல பேரு புகழ்ச்சியும் ஐஸ்வர்யம் பார்க்கலும் பரிமள தைலம் பார்க்கலும் உனக்கு தர வல்லவர் என்றும். நீதிமொழிகள் 22:1, பிரசங்கி 7:1 அதன் அர்த்தம் புரிந்துக்கோ. இந்த ஸ்ரீ தனக்கு இருக்கிற ஒரு வருஷ சம்பாத்தியத்தின் அந்த அத்தர் பரிமள தைலத்தை இயேசு மேல ஊற்றினது. அதனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? மார்க்கு 14:9, மத்தேயு 26:13 இந்த சுவிசேஷம் எத்தனை வருஷம் பிரஸ்தாவிக்கப்படுகிறதோ இந்த ஸ்ரீயானவர் ஒரு வருஷ சம்பளத்தால் வாங்கின அத்தரு பரிமள தைலத்தை என் மேல ஊற்றின இந்த காரியம் சாட்சியாக சொல்லப்படும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆனால் நம்ம வாழ்க்கையிலோ தாழ்மை அடையும் போது ஆண்டவர் கிருபை தருகிறார். தாழ்மை 50, தேவனே உமது சித்தத்தை நான் செய்வேன். இயேசுநாதர் தேவ சித்தம் செய்தார். அதனால தேவன் அவரை மேன்மைப்படுத்தினார். தேவ சித்தத்தை நம்ம செய்ய போகிறோம். தேவன் இன்றைய தினம் முதல் உங்களை மேன்மைப்படுத்தி மேலான இடங்களை கொண்டு போக போறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 5 முதல் 7 வசனத்திலோ ஆண்டவராக இருக்கிற தேவன் சொன்னார், என்னுடைய பலத்து கருத்து கீழம் தாழ்மையோட அமர்ந்து இருங்கள். ஏற்ற காலத்தில் என்னுடைய கை கொடுத்து உன்னை என்னுடைய குமாரனோட கிருபை நிறந்த அந்த சிங்காசனத்தில் உன்னை அமர செய்வேன் சொன்ன அந்த ஆண்டவருடைய நாமம் பிரஸ்தாவிக்கப்படுவதாக, மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்டவராக இருக்கிற தேவன் நமக்கு போதுமானவர். அவருடைய வேதாகமம் போதுமானது. அவருடைய கிருபை நமக்கு போதுமானது என்று நம்பினவர்கள் ஹல்லேலூயா சொல்லுங்கள். நம்பினவர்கள் ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவராக இருக்கிற தேவன் நம்ம வாழ்க்கையில் இன்றைய தினம் இறங்கி வர வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் கிருபை வரும்போது அது தனித்து வராது. கிருபை வரும்போது ரட்சிப்பு வந்தது. கிருபை வரும்போது அவருடைய சந்நிதி வரும். ஆமென் சொல்லுங்க. யாத்ராகமம் 33 14 முதல் 19 வசனத்தில் நீங்க பார்க்கும்போது மோசே அம்பவர் வல்லமைக்கா ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே உமது கிருபை எனக்கு வேணும்.
கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் போக மாட்டோம், முன் செல்ல மாட்டோம். அந்த கிருபை தேவை. ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னோட சந்நிதி அனுப்புவேன், நான் உனக்காக வைத்திருக்கிற நல்ல காரியங்களை நான் உனக்கு காண்பிக்க போகிறேன். கிருபை வரும்போது தனியே வராது. ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிற சந்நிதி வரும். ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிற நல்ல காரியங்களை இந்த காலை வேளையில் தேவனாக இருக்கிற கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். 2 பேதுரு 1:2-3 வசனங்கள். ஆண்டவராக இருக்கிற தேவனுடைய கிருபை வரும்போது சமாதானமும் உன்னை தேடி வரும். ஆமென். இந்த ஸ்ரீவை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? சமாதானத்தோட போ. நமக்கு இந்த உலகத்தில் கஷ்டம் எத்தனை வந்தாலும் ஆண்டவருடைய சமாதானம் நம்ம விட்டு போகக்கூடாது. சமாதானம் நம்மோட இருக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் உனக்கும் இந்த காலை வேளையில் உங்க எல்லாருக்குமே லாபமுள்ள பிரயோஜனமுள்ள காரியம் அவர் உங்களோட பேசுகிறார். நீங்க அதை நம்பினால் ஆண்டவர் லாபத்தை தவிர நஷ்டம் தரமாட்டார். ஆண்டவருடைய கிருபை லாபம் தவிர நஷ்டம் எனக்கு தராதென்று நீங்கள் நம்புகிற காலத்தில் உங்க சமாதானம் ஒரு நதி போல, ஒரு பிரவாகம் போல இன்றைய தினம் போல் ஓடும்படி ஆண்டவரை செய்ய வல்லவர். ஏசாயா 48:17-18 வசனங்கள். அதனால் ஆண்டவருடைய கிருபை வரும்போது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ள, லாபம் உள்ள, சமாதானம் உள்ள காரியங்கள் இன்றைய தினம் முதல் உங்க தேவனும் உங்களுக்கு தர வல்லவர். ஆமென் சொல்லுங்கள். அல்ல சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய கிருபை வரும்போது உங்களுக்கு ஆண்டவரோட வெளிப்பாட்டு வரும். 1 கொரிந்தியர் 4:4 பவுல் பக்தன் சொல்லுகிறார், எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனா ஆண்டவர் அத்தனை பெரிய வெளிப்பாட்டு பவுல் பக்தனுக்கு தந்தி புதிய ஏற்பாடு காலத்தில் 16 புஸ்தகங்களை எழுதும்படி, பரிசுத்த ஆவியினால எழுதும்படி கிருபை தந்தார். அவருடைய 16 புஸ்தகங்கள் இல்லாவிட்டால் 4 சுவிசேஷங்கள், அப்போஸ்தலர் பின்பு பைபிள்ல ஒண்ணுமில்லை. வெளிப்பாட்டு உங்க வாழ்க்கையில் ஆண்டவருடைய வசனம் கிருபையாக மாறினது. அது கிருபை மேல கிருபை உன்னை கொண்டு செல்லுகிறது. அந்த கிருபை, அந்த வார்த்தை சத்தியம். ஆண்டவருடைய கிருபை வரும்போது சத்தியம் வருகிறது. இயேசு கிருபை கொண்டு வந்தார், இயேசு சத்தியத்தை கொண்டு வந்தார். யோவான் 1:14-16-17 வசனங்கள். ஆண்டவருடைய கிருபை இயேசு மூலமாக உனக்கு வரணும் என்று நீங்கள் விரும்பினால் இன்றைய தினம் ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியம் உன் கூட வரப்போகிறது. அந்த சத்தியம் வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விடுதலையோட வாழ போறாய், சிறந்த முகத்தோட வாழ போறாய், கஷ்டங்கள் தேரப்போகிறது, நீ கழிவுற போகிறாய், கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறாய் என்று தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் 8:32, யோவான் 8:36 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குறது. கட்டு உடைக்கிறதுக்கு எந்த பாஸ்டர் நான் சென்ஸ்க்கும் நீங்க 500 ரூபாய் கொடுக்க தேவையில்லை. ஆண்டவருடைய சத்தியம், வேதமே சத்தியம், பைபிளே சத்தியம், வசனமே சத்தியம். யோவான் 17:17 நீ அறையும் போது உன்னுடைய கட்டுகள், கயிறுகள் எல்லாம் அவருடைய கிருபையினால் இன்றைய தினம் அவிக்கப்படுகிறது. நீ அற்புதமான ஒரு நல்ல ஊழியங்களை தேவனுக்காக செய்ய போகிறாய். ஹல்லேலூயா. யாருமே சொல்லாம நீ சொல்ல போகிறாய். உன்னுடைய ஹல்லேலூயா சத்தமாக இருக்க போகிறது. ஆமென் சத்தமாக இருக்க போகிறது. ஆண்டவர் உன்னை உயர்ந்தவனா கிருபை மேல கிருபை தந்து நடத்த போகிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லா சொல்லுங்கள். நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனாக இருக்கிற கர்த்தர் அவருடைய கிருபை வரும்போது இன்னொன்று அவர் கூட்டி தருகிறது மகிமை. நீங்க மங்கி போக மாட்டீர்கள். மகிமையிலிருந்து மகிமை இன்றைய தினம் தேவன் உங்களை கொண்டு போகிறார். ஆமென்.
நீங்கள் போட்டாலும் போடாவிட்டாலும், லிப்டிக் போட்டாலும் போடாவிட்டாலும், கோட்டு பூட்டு போட்டாலும் போடாவிட்டாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், என் முன்பாக நீ யதார்த்தமா உண்மையா நீ நடக்க தொடங்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கிருபை என்னுடைய மகிமை, என்னுடைய கிருபை என்னுடைய மகிமை உன் மேல ஊற்றுவேன். என்னுடைய பேரு நீதியின் சூரியன். நான் கேடும் உனக்கு அந்த கிருபை, அந்த நன்மை உண்மையாக உத்தமமாக யதார்த்தத்தோட நடக்கிற உன்னை விட்டு போகாதென்று தேவனாக இருக்கிற கர்த்தர் 84 சங்கீதம் 11 படி சொல்லுகிறார். நம்பினவர்கள் ஆமென் சொல்லுங்கள், நம்பினவர்கள் அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை உத்தமமாக கர்மேல் பிரேட்டர் நம்ம எல்லாரும் இருக்கணும். உங்களோட ஆவிக்குரிய தகப்பன் ஹாரி கோம் சம்பவர் தினந்தோறும் ஆண்டவர் முன்னாடி முழங்கால் படி சொல்லுவேன். ஆண்டவரை பொய்ய சொல்லுகிறதுக்கு ஒரு நாளும் இடமில்லாத படி, பொய்யை சொல்லாத படி கிருபை தாரும். பொய்யை சொல்லுகிற சூழ்நிலை வராத படிக்கு கிருபை தாரும். சத்தியம் பேசுகிற கிருபை எனக்கு தாரும். எதனால நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களில் தேவனே பொய்யை சொல்லாத படிக்கு, நான் தரித்திரமாய் இருக்கும்போது மற்ற மக்கள் இடத்துல திருடாத படிக்கு, நிறைய சொத்துகள் சேர்த்தனால, நிறைய சொத்துகள் வந்தனால உம்மை மறக்காத படிக்கு எனக்கு கிருபை தாரும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். என்னடா பற்கள் எனக்கு உத்தரா பேனாவா? ஆமென். காட் பண்ணாதே. ஆமென். வாசி. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. ஆண்டவர் ரொம்ப டூ மச்சி கொடுக்க மாட்டாரு, ஒன்றும் இல்லாமல் செய்ய மாட்டார். நீங்க கிருபையில பெருக 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 நீங்க நிறைய பேருக்கு உதவி செய்யறதுக்காக உன்னை தேவன் கோட்டீஸ்வரனாக்குவார். உனக்கு 10,000 இருக்கும் போதே ஆண்டவருக்கு நம்ம தசம்பாகம் கொடுக்காம, ஒரு பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா கொடுக்காம இருக்கும்போது கிருபை பெருகாது. கிருபை பெருகும் போது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரும். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8 முதல் 11 எல்லாரும் மரிசி வாசிக்கும் போது எல்லாரும் அந்த வார்த்தை அப்படியே சொல்லணும். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதாரண குணத்தினாலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்றதுனால நீங்க கோடீஸ்வரன் ஆக மாட்டேன்.
கிருபை பெருகும் போது, கிருபை பெருகும் போது கர்மேல் பிரேட்டா நம்ம மேலால் யாருமே ஃப்ராட் மெத்தடில் நம்ம கோட்டீஸ்வரன் ஆக தேவையில்லை. கிருபைனால ஆண்டவர் உங்களை எல்லாரையும் கோட்டீஸ்வரர்களாக மாற்ற முடிய மாட்டோம். நம்பினவர்கள் ஆமென் சொல்லுங்கள், அல்லா சொல்லுங்கள். கடைசியாக நான் ஜெபம் பண்ணுற முன்னாடி நீங்கள் புரிந்து கொள்ளணும், அவர் கிருபை வரும்போது மழை போன்றவங்க முன்னாடி ஒரு பிரச்சனை இருந்தாலும் கர்த்தராக இருக்கிற தேவன் உன்னோடு சொல்லுகிறார். ஜெகரியா 4வது அதிகாரம் 6 முதல் 9 வசனத்தில், உன்னுடைய பலத்தினால் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று தேவன் சொன்னார். எல்லா மக்கள் தலைக்கல்லை சுமந்தி கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும் என்று அவர்கள் சொல்லி போகும்போது 7 ஆவிகள் 7 கண்கள் அவர்கள் சுற்றிலும் உலாவினது. நீங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் கிருபையுள்ள தேவனுடைய கண் உங்களை பார்க்குது, கிருபையுள்ள அவருடைய கண் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறதோ, கிருபை உன் மேலே பெறுகிறதோ, உன் முன்னாடி இருக்கிற பர்வத்தம், ஓ பர்வத்தமே, ஓ பர்வத்தமே, நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம், நீ சமபூமி ஆக்கப்படுவாய். ஓ பிரச்சனையே, பர்வத்தம் போல இருக்கிற பிரச்சனையே, நீ எம்மாத்திரம், நீ சமபூமி ஆக்கப்படுவாய். ஆமென் சொல்லுங்கள், அல்லா சொல்லுங்கள், கிருபை என்று சொல்லுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை கிருபையிலோ டாப் கிளாஸ் ஆக ஆண்டவர் உன்னை கொண்டு செல்ல வல்லவர். ஆமென் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. ஆனால் இன்றைய செய்தி, ஆண்டவர் ஒருவரே போதுமானவர். ஆமென், ஆமென். இப்போ போயின உடனே நல்லா சாப்பிடலாம்னு நினைப்போம். வயிறு நிறந்த பின்பு போதும்னு சொல்கிறோம். ஆனால் நைட் ஆனால் திரும்பி வேணுமனு சொல்கிறோம். போதும் சொன்னது நீங்கள் தான், வேணுமனு சொன்னது நீங்கள் தான். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய கிருபை போதுமன்று நீ சொல்லுகிற காலத்தில் நீ வேணுமன்று சொல்ல மாட்டாய். இப்போ நான் ஜெபம் பண்ணுற முன்னாடி புரிந்துக்கணும். பழைய காலத்தில் கார் கேர் மாற்றணும். கை கேர் கொஞ்சம் காலம் இருந்து அப்புறம் பின்னாடி கீழே இருக்கிற கேர் 20 கிலோமீட்டரில் போனோம்னா ஃபர்ஸ்ட் கேர், 20லேருந்து 40 போனோம்னா செகண்ட் கேர், 40லேருந்து 60 போனோம்னா தேர்ட் கேர், 60க்கு மேலே போனோம்னா ஃபோர்த் கேர். கேர் மாற்றணும், பவருக்காக கேர் மாற்றணும். ஆனால் கிரேஸ்க்காக கேர் மாற்ற தேவை. கிருபை ஈவு, கிருபை வரம். நீ ரட்சிக்கப்படும் போதே ஆண்டவர் ஈவாக உனக்கு தந்தது. நீ கேர் மாற்றி, ஓ நான் ரொம்ப ஜாபம் பண்றா, ஹாய் ஓ ஓ ஏ பாஸ்டர், இந்த நான்சென்ஸ் ஆக்ஷன் நிறுத்து. ஆமென், ஆக்ஷன் எல்லாம் நிறுத்து. ஆண்டவர் கிருபை மேல சாந்தி வா. ஆமென், ஆண்டவர் கிருபை மேல சாந்தி வா. ஆண்டவர் உன்னை டாப் கிளாஸா கொண்டு போகலான்னு என்னை கேளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நம்ம எல்லாரும் கிருபை, ஆண்டவர் கிருபை என்னை பெரியவனாக்கும். நிறைய பேர் பாடுவா, கிருபை என்னை பெரியவனாக்கி பெரியவனாக்கினது. ஆனால் அடுத்த நாளில் சபை விட்டு போனால் மறந்து போகிறோம். அப்படி அல்ல, ஆண்டவர் கிருபை எனக்கு போதும், ஆண்டவரோட பைபிள் எனக்கு போதும். இந்த ரெண்டே காரியங்கள் நீங்க நம்புறோம். ஆமென். ஆண்டவர் என்னை எப்படி உயர்த்தார்? ஆண்டவர் பைபிள் தெரியாது முன்னாடி வியாபாரத்தில் 7 மணிக்கு வீடு விட்டு போனா நைட்டு வர்றது 10-11 மணி ஆகும். அதே இயேசுவை நம்பின பின்பு, பைபிள் வாசித்த பின்பு 10 மணிக்கு ஆஃபீஸுக்கு போனால் 2 மணிக்கு வேலையெல்லாம் முடித்து 2 மணிக்கு வீட்டுக்கு வந்து 7 மணி வரை ஆண்டவரோட சந்நிதியில் இருக்கும். அதுதான் கிருபை. நான் ஓடின நாள் அல்ல, விரும்புறது நாள் அல்ல,
ஆண்டவருடைய கிருபை, கிருபை, கிருபை. ஆண்டவருடைய கிருபை வரும்போது ஆண்டவர் உங்களுக்கு வைத்த அத்தனை நன்மையும் ஒரு சினிமா ரீல் போல உங்கள் வாழ்க்கையை காண்பிக்க வல்லவர். ஆமென். ஒரு வாரம் சபைக்கு வர்றது, ஒரு வாரம் சபைக்கு வராமல் இருக்கிறது, இந்த நான்சென்ஸ் நம்ம வாழ்க்கையில் விடப்படணும். கிருபைக்காக கேட்கணும். ஆண்டவர், நான் சத்தி போனால் கூட ஆலயத்தில் சத்தி போவேன். நான் ஞாயிற்றுக்காலம் வீட்டில் அமராத படிக்க எனக்கு கிருபை தாரும். ஆண்டவர் கிருபை தருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் முதல் வாரம் கிரைஸ்தவனா, முதல் வாரம் ஆண்டவரா, ரெண்டாவது வாரம் ஆண்டவரா, மூணாவது வாரம் ஆண்டவரா, நாலாவது வாரம் ஆண்டவரா, எப்போவுமே அவருடைய கிருபை போதும். போதும்னு சொல்லுகிற ஆண்டவர் உனக்கு போதும்னு சொல்லுகிற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் என்று நீ நம்பணும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களா எனக்கு தெரியல. நான் ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கலான்னு நான் சாப்பிட முடியாது. ஆண்டவர் இல்லைன்னு நான் வாழ முடியாது. எனக்கு யார் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். ஆண்டவர் எனக்கு வேணும். அவர் மாத்திரம் எனக்கு போதும். ஆமென். நான் 11 மணி 11 தூங்கிட்டா கூட 4 மணிக்கால் எழுப்பேன். ஆண்டவர் முன்னாடி முதலாவது முழங்கால் படிட்டு ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த 3 காரியம். அதிகாலையில் என்னோட பேசாமல் யாருக்கிட்ட பேசக்கூடாது. என்னுடைய மனைவி கூட பேச மாட்டேன். ரெண்டாவது ஆண்டவர் சொன்னார், நீ முழங்கால் படாமல் கையோட எந்த வேலை செய்யக்கூடாது. உங்கள் உத்தியோகம், உங்கள் வியாபாரம், உங்கள் தொழில், உங்கள் ஊழியம், உங்கள் விவசாயம் ஒன்றுமே செய்யக்கூடாது. ஆண்டவர் முன்னாடி முழங்கால் படிட்டு தாழ்மையோட தேவன் இடத்துல ஆரம்பியுங்கள். மூன்றாவது ஆண்டவர் எனக்கு கத்தி கொடுத்தது, வேதாகம் வசனம் வாசிக்காமல் எந்த நான்சென்ஸ், எந்த டெலிஃபோன், எந்த எஸ்எம்எஸ், எந்த வாட்ஸ்அப் படிக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் டாப் கிளாஸாக கொண்டு போவார். எனக்கு எந்த குரூசைட் மேனேஜர்ஸ் கிடையாது. எனக்கு எந்த விளம்பரங்கள் கிடையாது. எந்த சோஷியல் மீடியா கிடையாது. நான் எங்கே போனாலும் ஆண்டவருடைய கிருபை என்னோட இருக்கிறது. நான் எங்கே நான் தான் போகிறேன். எனக்கு ஒரு மேனேஜரோ பிஓவோ கொண்டு போகல. எங்கே போனால் நான் தான் போகிறேன். என்னோட யார் இருக்கிற? போதுமான ஆண்டவர். போதுமான ஆண்டவருடைய கிருபை. அதே கிருபையில் நீங்கள் பங்குதாரராக மாறணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். ஆமென் சொல்லுங்கள். எல்லாரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் கேட்க வேண்டியது கிருபை. ஆமென். ஆண்டவரே சொன்னார், உன்னுடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால். ஓ பர்வத்தமே, ஜெருபேபல் முன்பாக நீ ஏமாத்திரம், நீ சமபூமி ஆக்கப்படுவாய், நீ சமபூமி ஆக்கப்படுவாய் అని சொல்லும் போது ஆண்டவரோட பிள்ளைகள் எல்லாரும் கிருபை 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 ஆண்டால் அர்த்தம் என்ன? ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னுடைய கிருபை போதும், பைபிள் போதும். இன்றைய தினம் நீங்கள் சத்தமிட்டு தொடர்ந்து கிருபை என்று சொல்லும் போது உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உங்கள் மனதிலோ வர வேண்டியது பைபிள் எனக்கு போதும், ஆண்டவருடைய கிருபை எனக்கு போதும். லேலாவது ஆமேன் சொல்ல கிருபை போதும்னு சொல். ஆமேன். குழந்தைகளோட நல்ல விளையாட்டுங்க பார்த்தா. ஆமேன். நல்ல கிருபைன்னு சொல்லுங்க. பழைய கிருபைக்குள்ள வரணும். எல்லாரும் வரணும். ஆண்டவர் இடத்துல 100 டைம் ஜெபம் பண்ண தேவையில்லை. ஆண்டவருடைய கிருபை இன்றைய தினம் இறங்கி வரணும். உங்களை டாப் கிளாஸாக மாற்றணும். உங்கள் முன்பாக இருக்கிற பர்வத்தம் போல இருக்கிற எல்லா தடை இன்றைய தினத்தோட நீக்கப்படணும். ஆமேன். எத்தனை சத்தமாக நீங்கள் கிருபை, ஏசப்பாவுடைய கிருபை, யெகோவா தேவனுடைய கிருபை, பரிசுத்த ஆவி கிருபை,
பைபிள் போதும் போதும் போதும். எல்லாரும் வாயை திறங்க, வாயை திறங்க. ஹல்லேலூயா. யெகோவா தேவனே, நீர் நல்லவர், உமது கிருபை என்றும் உள்ளது. 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 யெகோவா தேவனே, நீர் நல்லவர், இந்த கிருபை என்றும் உள்ளது. யெகோவா தேவனே, நீர் நல்லவர், உமது கிருபை என்றும் உள்ளது. யெகோவா தேவனே, நீர் நல்லவர், உமது கிருபை என்றும் உள்ளது. தேவகுமாரனே, தேவனுடைய வார்த்தையே, பைபிளே, ஹல்லேலூயா, உமது கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, நீர் நல்லவர், உமது கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, நீர் நல்லவர், உமது கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, நீர் நல்லவர், உமது கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, நீர் நல்லவர், உமது கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, நீர் நல்லவர், உமது கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, நீர் நல்லவர், உமது கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, நீர் நல்லவர், உமது கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, நீர் நல்லவர், உமது கிருபை என்றும் உள்ளது. பரிசுத்த ஆவி, கிருபையின் ஆவியே, நீர் நல்லவர், உமது கிருபை என்றும் உள்ளது. 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 திரியேக தேவனே, நீர் நல்லவர், உமது கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராக இருக்கிற தேவனே, ஆண்டவராக இருக்கிற தேவனே, உம்மை ஆர்ப்பரிக்கிறோம். கிருபை, கிருபை, கிருபை. பரலோகம் கேட்கணும் உங்க சத்தம், பரலோகம் கேட்கணும். கிருபை, 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 கிருபை போதும், கிருபை போதும், கிருபை மாத்திரமே போதும். ஹல்லேலூயா. தேவனாக இருக்கிற கர்த்தாவே, நோவா போல, நோவா குடும்பத்தை கண்டுபிடித்தது போல உமது கிருபையிலோ எங்களோட குடும்பங்களை கண்டுபிடிக்கப்படும். புருஷன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், சொந்த பந்தங்கள், எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்ற வல்லமுள்ளது உமது கிருபை, உமது கிருபை, உமது கிருபை. தேவனாக இருக்கிற கர்த்தாவே, எங்களோட குடும்பங்களில் யார் யாருக்கு எந்தெந்த கிருபை குறைவுபட்டதோ அந்த கிருபையினால எல்லாரோடைய வாழ்க்கையும் நிறைவாக்கும், எல்லாரோடைய வாழ்க்கையும் நிறைவாக்கும், எல்லாரோடைய வாழ்க்கையும் நிறைவாக்கும். எல்லா குடும்பத்தில் பலவீனங்கள் எல்லாம் நீக்க பண்ணும். மதுபானங்கள், விபச்சாரங்கள், சண்டை போடுகிறது, அடிக்கடி தண்டை போடுறது, கோபம் வருகிறது, பொறாம் வருகிறது, எல்லா கெட்ட காரியங்கள், கசந்த வைராக்கியங்கள் எல்லாமே எல்லாருடைய குடும்பங்கள் கர்மேல் பேட்டவரில் இன்றைய தினம் எத்தனை பேர் வந்திருக்கிறார்களோ அத்தனை பேர் மேலே இருக்கிற அத்தனை கசந்த காரியங்கள் இன்றைய தினம் நீக்கப்படணும். கிருபை பெருகணும், கிருபை பெருகணும். நோவா குடும்பம் போல, நோவா குடும்பம் போல கிருபை பெற்ற குடும்பங்களாக எல்லா குடும்பங்கள் இன்றைய தினம் இந்த ஆலயத்திலோ எத்தனை பேர் நிலநிற்கிறார்களோ அத்தனை பேருடைய குடும்பங்களை கிருபை கொள்ள நிலநிற்க செய்யும். எல்லாரும் வாய் திறந்து உங்க குடும்பங்களுக்காக தேவனே எங்க குடும்பத்தின் மேல கிருபை ஓட்டும், கிருபை ஓட்டும். எல்லாரும் உங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரோட பேரை சொல்லிக்கோங்க, பேரு சொல்லிக்கோங்க. தேவா ஹேரி கோம்ஸ் என்ற நான் என்னோட குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். என்னோட மனைவி மீனா கோம்ஸ் மேல, தேவனே என்னோட மால் தேஜஸ்வி கோம்ஸ் மேல, என்னோட மகன் சஸ்வி கோம்ஸ் மேல, என்னோட மருமகன் சதீஷ் மேல, பேர குழந்தைகள் சஸ்வி ஆரியன், ரித்திகா ஜாய், கிரேஸ் மேல அந்த கிருபை நோவா குடும்பம் போல கிருபை வரட்டும். எல்லாரும் அப்படியே உங்க குடும்ப பேரை சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, வெக்கப்படாம சொல்லுங்க, வெக்கப்படாம சொல்லுங்க. ஆண்டவராக இருக்கிற தேவனே, இரண்டாவதாக ஆண்டவராக இருக்கிற தேவன் அவருடைய கிருபை நிறைந்த வார்த்தை, வேதாகமம், வேதாகம வார்த்தை, கிருபை நிறைந்த வார்த்தை, கிருபை மேல கிருபை கொடுக்கிற வார்த்தை என்னோட தினந்தோறும் பேசணும். ஆண்டவராக இருக்கிற தேவனே, வேதாகம வசனத்தை கேட்கறதுக்காக
எல்லா ஞாயிற்றுக்கிழங்கள் தேவ சந்நிதியில் நான் காணப்பட வேண்டும். ஒரு வாரம் வந்து ஒரு வாரம் வராது கிரைஸ்தவனாக நான் காணப்படக்கூடாது. நான் காணப்படக்கூடாது. கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். ஆண்டவரோட சந்நிதியில், ஆண்டவரோட சந்நிதி வருகிற கிருபை எனக்கு வேணும். ஆண்டவர் சந்நிதியில் விடுகிற நன்மையான காரியங்கள் காண்பிக்கிற கிருபை எங்களை தாரும். அந்த கிருபைனால வருகிற சமாதானம் எங்களுக்கு வேணும். அந்த கிருபைனால வருகிற ஐஸ்வர்யம் எங்களுக்கு வேணும். அந்த கிருபைனால வருகிற கனம் எங்களுக்கு வேணும். அந்த கிருபை மூலமா வருகிற மகிமா எங்களுக்கு வேணும். சூரியனும் கேடமாக இருக்கிற கர்த்தாவே, அந்த கிருபை, அந்த கிருபை, அந்த கிருபை எங்களை மகிமா கொண்டு வரணும், கனம் கொண்டு வரணும், ஐஸ்வர்யம் கொண்டு வரணும். அந்த கிருபை, கிருபை எல்லாரும் சொல்லுங்க, சத்தமிட்டு கதறுங்கள். வாயை தர, உன்னை தொண்டை கெட்டு போனா கூட பரவாயில்ல, பரவாயில்ல. சத்தமிட்டு உரக சத்தத்தோட, கம்பீர சத்தத்தோட, யெகோவா, யெகோவா, ஏசப்பா, ஏசப்பா, பரிசுத்தாவியே, பரிசுத்தாவியே, சுத்த கிருபை இறங்கணும், இறங்கணும், இறங்கணும். எல்லா பலவீனங்கள் இன்றைய தினம் நீக்கப்படணும். அந்த கிருபை ஆவினால ஆண்டவராக இருக்கிற தேவரே, அந்த ஊழியராக சொல்லுகிறேன், இவர்கள் முன்பாக பர்வதமாக இருக்கிற ஓ தடையை நீக்கப்பட என்று கட்டளிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள கிருபையுள்ள நாமத்தில், நாமத்தில், நாமத்தில் கிருபை, கிருபை, கிருபை சொல்லுகிறேன், கிருபை சொல்லுகிறேன். எல்லா கயிறுகள், கட்டுகள் அவிக்கப்படணும். ஹல்லேலூயா. ஊழிய பாதையில் மூடப்பட்ட எல்லா ஒளிகள், வாசல்கள் திப்பமே திறக்கப்படணும். எதிராளிகளோட வல்லமைகள் நிர்மூலமாக பண்ணணும். கிருபை, கிருபை, கிருபை உத்தியோகத்தில் மேன்மை வராது படிக்க செய்கிறார். அத்தனை தடையும் தடை இப்பமே, இப்பமே அந்த மலை, அந்த பர்வதத்தை நீக்கப்பட என்று சொல்லுகிறோம். உத்தியோகத்தின் மேல கிருபை, கிருபை, ப்ரமோஷன் வருகிற கிருபை, உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் வருகிற கிருபை இப்பமே, கிருபை. கதறு, கதறுமான, கதறுமான ஆண்டவருடைய கிருபை உன்னை பெரியவனாக, பெரியவளாக மாற்ற போகிறது. வியாபாரம் செய்யும் போது, தொழில் செய்யும் போது, விவசாயம் செய்யும் போது பலன், 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 லாபம், 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 பிரயோஜனம், பிரயோஜனம், பிரயோஜனம் தருகிற கிருபை, தருகிற கிருபை, தருகிற கிருபை, தருகிற கிருபை, போதுமான கிருபை, போதுமான கிருபை இறங்கணும், 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 இறங்கணும். அப்போஸ்தலர் பவுல் பக்தர் மேல இருக்கிற அந்த கிருபை, அந்த கிருபை எங்க எல்லாருக்கும் பங்கு பெறுகிறோம், பங்கு பெறுகிறோம். அதே கிருபை எனக்கு தந்திரையா ஐயா. என்னுடைய வாழ்க்கையில் மோசே, பவுல், பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாடு காலத்தில் எத்தனோ முறை அவங்க வாழ்க்கையை நான் தியானித்தேன். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையை இம்மட்டும் கிருபையினால நடத்தின கர்த்தர். அதே கிருபை இந்த பிள்ளைகள் எல்லாரும் மேல இன்றைய தினம் இறங்க வரணும், இறங்க வரணும், இறங்க வரணும். எல்லாரும் சொல்லுங்க, கிருபை, 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 கிருபை. தேவனே, ஆத்மாக்களை ரட்சிக்கிற கிருபை, ஆத்மாக்களோட பேசுகிற கிருபை, நட்சத்திரங்கள் போல மக்களை நீதிமான்களாக மாற்றி பிரகாசிக்கிற கிருபை தாருமையா, தாருமையா. ஜெபிக்கிற கிருபை, ஜெபிக்கிற கிருபை வாயிலோ வரட்டும், ஹிருதயத்திலோ வரட்டும். ஜெபிக்கிற கிருபை இறட்டு இறங்கி வரட்டும். பூர்ண கிருபை, பூர்ண கிருபை, பூர்ண கிருபை, பூர்ண கிருபை, பூர்ண கிருபை எல்லாரும் மேல வரச்சு. பரிபூர்ண கிருபை எல்லாரும் மேல வரச்சு. எல்லாரும் கைகளை உயர்த்தி கிருபை என்று சொல்லுங்கள், கிருபை என்று சொல்லுங்கள். யெகோவா நீர் நல்லவர், அந்த கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்து நீர் நல்லவர், அந்த கிருபை என்றும் உள்ளது. பரிசுத்த ஆவியானவரே நீர் நல்லவர், அந்த கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா சொல்லுகிற கிருபை, ஆமென் சொல்லுகிற கிருபை, உம்மை நம்புகிற கிருபை, பரிசுத்தமா வாழ்கிற கிருபை தாருமையா, தாருமையா, தாருமையா. அந்த சந்நிதியிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை பெறுகிற கிருபையினால நிரப்போம், நிரப்போம், நிரப்போம்.